ப்ராக்டர் மாடல். ப்ராக்டர் அப்படிங்கிறவர் ஏற்கனவே கற்றல் கற்பித்தல் மாதிரிகளை பார்த்தோம் இல்லையா, அதில் ப்ராக்டருடைய மாடல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் 1984 ப்ராக்டரால் உருவாக்கப்பட்டது. 60களுக்கு முன்னர் நல்ல கற்றல் மற்றும் நல்ல கற்பித்தலை ஆதரிக்கும் பள்ளிகள்லாம் இருந்துச்சு. சமூகங்களுடைய முக்கிய பண்புகளை அடையாளம் காணும் முயற்சிகள் சிறந்த பள்ளி மற்றும் வகுப்பு தொடர்பான மாறிகள் குறித்த ஆராய்ச்சிகளுடைய சிறந்த பண்புகளை நோக்கி செலுத்தப்பட்டது. மாணவர்களுடைய நடத்தை சாதனைகளை முன்னறிவிப்பவர்களாக ப்ராக்டர் விளக்கினார். அதுக்கு முன்னாடி 1984க்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு கல்வி, அப்புறம் அந்த மாதிரிகளும் நல்லா தான் இருந்தது அப்படி சொல்கிறாரு. சுய பூர்த்தி செய்வதில் முன்னறிவித்தல் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தினுச்சு. ஒரு ஆசிரியர் ஊழியர்களுடைய அணுகுமுறைகள் என்ன, அவங்களுடைய மதிப்பு வித்தியாசத்தில் ஏற்படுத்தல் ஒரு சிலவே மிகவும் பாதிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி அச்சமூக இயல்புகள் ஒருவருக்கொருவர் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து உள்ளது. இப்போ மாணவர் பண்புகள், இனம், சமூக வகுப்பு, முன்னடைவு. மாணவருடைய பண்புகள் அவங்களோட எந்த இனத்தில் உள்ளவங்க, எந்த சமூக வகுப்பிலேருந்து வந்தவங்க, முன்னடைவு எப்படி இருந்துச்சு. பள்ளி காலநிலை அணுகுமுறைகள், அவங்களோட விதிமுறைகள் என்ன, நம்பிக்கைகள் என்ன, நடைமுறைகள் என்னென்ன. அப்புறம் அது பள்ளியோட காலநிலைனா அவங்கள எப்படி பள்ளிக்கூடம் அப்ரோச் பண்ணிச்சு, அதுக்கான விதிமுறைகள் போட்டிருப்பாங்க, நடைமுறைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு அல்லது உணர்வு அல்லது செயல்திறன் எப்படி இருந்துச்சு. ஒரு கற்பித்தல் உள்ளீடு உள்ளர கொடுக்கும் தொடர்புகள், ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு அதாவது ஒரு மாணவனுடைய ஒரு பள்ளி எப்படி இருக்கும், ஸ்கூலுடைய ஒரு காலநிலை, அதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும். அப்புறம் ஆசிரியர் தான் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட். அவங்களோட எதிர்பார்ப்பு உணர்வு அல்லது எப்படி இருக்கும். அப்புறம் ஆசிரியர் என்ன பண்ணுவார், கற்பித்தல் உள்ளே கொடுப்பார். கற்பித்தல் உள்ளீடு, அப்புறம் பின்னூட்டம், மதிப்பீடு, தனிப்பட்ட தொடர்பு, இதெல்லாம் தொடர்பு உள்ளது. அப்புறம் இடைநிலை முடிவுகள், கற்றல் வாய்ப்புகள், இதெல்லாம் பள்ளி கல்வியுடைய கற்றல் நேரம், கலைத்திட்ட பாதுகாப்பு, மாணவருடைய சுய எதிர்பார்ப்பு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க ஆசிரியர் என்ன, லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கற்றல் வாய்ப்புகள், அவர் கல்விக்கு செலவிட்ட நேரம், கலைத்திட்ட பாதுகாப்பு, மாணவருடைய சுய எதிர்பார்ப்பு. இந்த சூழலில் தான் இந்த ப்ராக்டருடைய மாதிரி மாடல் இருக்கும். இதில் சில மாதிரிகள் மனப்பான்மை, விதிமுறைகள், நம்பிக்கை மற்றும் தப்பெண்ணங்கள் ஆகியவையும் அடங்கும். இந்த பள்ளி காலநிலை, இனம், பாலினம், பொருளாதார நிலை, கடந்த கால கல்வி செயல்திறன் போன்ற மாணவர்கள் உட்பட பல காரணிகள் பாதிக்கப்படுகிறது. மாணவர்களுடைய பண்பு ஆசிரியர் மனப்பான்மை மற்றும் ஆசிரியருடைய செயல்திறனை பாதிக்கின்றன. ஆசிரியருடைய செயல்திறனால் மாணவர்களுடைய சுய உருவமும் நடத்தையும் பாதிக்கப்படுகின்றன. இந்த வகை மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் தனிநபர்களுக்கிடையும் நிர்வாகிகள், ஆசிரியர்கள் இவற்றுக்கும் அடங்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வெவ்வேறு இனம், சமூகம் அப்படிங்கிற இடத்துல வந்திருப்பாங்க. அப்புறம் பள்ளியோட சூழல் காலநிலைகள் வரும்பொழுது ஆசிரியர்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களுக்கு என்ன தொடர்பு, எப்படி தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு லாஸ்ட்டாக அவுட்புட் வேணும் இல்லையா, அதனுடைய இடைநிலையினுடைய முடிவுகள் வேணும். அது கல்வி வாய்ப்புகள், அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். கற்றலுடைய நேரம் எவ்வளோ இருக்குது, கலைத்திட்ட பாதுகாப்பு, மாணவர்களுடைய சுய எதிர்பார்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது சில சமயம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். சில சமயம் எதிர்மறை அணுகுமுறைகளையும் ஏற்படுத்தும், மாணவருடைய சுயமரியாதை ஏற்படுத்தும். இந்த மாதிரிகள் குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளும் நேரத்தை மாணவர் மையமாக கொண்டது தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு கிருஷாங்கின் மாதிரி. கிருஷாங் அப்படிங்கிறது 1985 இவர் அதிகமாக வகுப்பறை மற்றும் ஆசிரியர் அடிப்படையிலான மிட்செல், பிடில் மற்றும் பிளாண்டர்ஸ் ஆகியோரால் ரொம்ப உருவாக்கப்பட்ட மாதிரியால் அவர் மிகவும் தாக்கம் பெற்றார். யார் அவருன்னா, கிருஷாங்கினுடைய இதில் யாருனால தாக்கம் பெற்றார்னா மிட்செல், பிடில் மற்றும் பிளாண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால. என்ன அப்படின்னா, மாணவனுடைய பகுதியிலிருந்து கற்றுக்கொள்வதால் மாறிகளை வகைப்படுத்துவதற்கான கருத்தை மிட்செல் பங்களித்தார். அதே நேரத்தில் செயல்முறை என்பது மாணவர் மற்றும் ஆசிரியருக்கு இடையேயான தொடர்புகளை உள்ளடக்கியது. அவருடைய முன்னிருப்பு, ஆசிரியருடைய அனுபவத்தினுடைய நிலை, இதெல்லாம் தான் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் ஆசிரியர்கள் இடையிலான ஒரு உறவை ஃபிடில்ங்கிறவர் சொன்னார். அவரது மாதிரியில் பள்ளி மற்றும் மாணவர் அடைவு தொடர்பான 7 வகை மாறிகளை ஃபிடில் சொன்னார். ஆனால் வகுப்பறை சூழ்நிலைகள், ஆசிரியர்களுடைய பண்பு, ஆசிரியர் நடத்தைகள், இடைநிலை விளைவுகள் மற்றும் நீண்டகால விளைவுகள், இதெல்லாம் கிருஷாங்ஸ் மாதிரியுடைய அடித்தளத்தை வழங்குகிறது. முன்கூட்டிய மாறிகள், உள்ளடக்க மாறிகள், தயாரிப்பு மாறிகள், செயல்முறை மாறிகள்.
இது எப்பவுமே ப்ராக்டிக்கல் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்போ செயல்முறை மாறிகளை கொண்டு வரோம். அதுக்கு முன்னாடி செயல்முறையில் இவ்வளவு இருக்கணும்னு படவெழுத்தி தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன உள்ளடக்க தேவைகள் மாறிகள், அந்த மாதிரி தயாரிப்பு மாறிகள் அப்படி அது உள்ளடக்கம் வேணும். அதை எப்படி தயாரிக்கிறது, இதுக்கு முன்கூட்டிய மாறிகள், இந்த மாதிரியான ஒரு தகவல் தொடர்பு கட்டமைப்பை வந்து நம்ம ஒரு பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ஒரு வகுப்பறையினுடைய பரிவர்த்தனை எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்றது சித்தரிக்க வகையில் சொல்லியிருக்காங்க. இது கிருஷாங்கினுடைய மாதிரியை பிரதிபலிக்கிறது. இந்த மாதிரி ஃபிடில் சொன்னாலும் ஃபிடிலோட மாதிரியும் கிருஷாங்கின் மாதிரி ஒன்றா தான் இருக்குது. ஆனால் சில தொடர்புகளை சித்தரிக்கும் அம்புகளை, இப்போ அம்புகளை பாருங்களேன், இங்கே முன்கூட்டிய மாதிரி வருது, அப்புறம் உள்ளடக்க மாதிரி தயாரிப்பு மாதிரிகள், இந்த மாதிரி அம்பெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரிகளை பயன்படுத்தணும்னா கிருஷாங்கினுடைய மாதிரிகள் பிரதிபலிக்கிறது. பெற்றோருக்கு உதவுவதாக ஃபிடில் தனது மாதிரிகளை சில கேள்விகளை உருவாக்கினார். என் குழந்தை ஆசிரியரிடம் தனிப்பட்ட கவனத்தை எத்தனை முறை பெறுகிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட சிக்கலை ஆசிரியர் உண்மையான பகுதியை புரிந்து கொள்கிறாரா, இல்லை பாதிப்புக்குரிய களத்திற்கு பங்களிக்கும் அறிவாற்றல் அல்லாத மாறிகளையும் ஃபிடில் வரையறுக்கிறார். மாறிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆசிரியர் உண்மையானவராக இருக்கிறாரா அப்படிங்கிறது. அது ஃபிடிலும் ஃப்ளாண்டர்ஸும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க கிருஷாங்க்கு. ஃப்ளாண்டர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஆசிரியர் மற்றும் மாணவர் வகுப்பறை பேச்சு ஆகியவற்றின் மாறுபாடுகளை வழங்கினார். அவரது நடத்தை மீது கவனம் செலுத்திய கல்வியிலிருந்து பெறப்பட்டது. இது சூழ்நிலைகள் ஆசிரியர் வாய்மொழியினுடைய செல்வாக்கை பயன்படுத்துவது. இது கிருஷாங்கினுடைய ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சிட்டாரு. அது ஃபிடில் சொன்னதையும் இந்த ஃப்ளாண்டர் சொன்னதையும் ஒன்றா இணைச்சி இவர் பள்ளி சமூகம் வகுப்பறை அப்படிங்கிற காலநிலை மாதிரியே உருவாக்கினார்.